அனைவருக்கும் வணக்கம். எந்த முடிவும் அது உன் முடிவாக இருக்கட்டும், அது சுலபமாக இருக்கும், அதில் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் 2012 ஆல்ரெடி நம்ம சாப்டர் 8 பார்த்துட்டோம். 33 to 38. இப்போ சாப்டர் 9 பார்க்க போகிறோம். இது பல வகைப்பட்டவைகள், மிஸ்லேனியஸ். இதில் 39 to 46 இருக்குது. இதான் கடைசி சாப்டர். ஓகே, இதில் செக்ஷன் 39 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கைட்லைன்ஸ் ஃபார் சைல்டு டு டேக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸெட்ரா. வல்லுநர்களையும் மற்றவர்களின் உதவிகளையும் இந்த குழந்தைகள் எவ்வாறு பெறுதல் என்பதை பற்றிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குதல் என்பதை பற்றி சொல்கிறது. என்னவென்றால் பாருங்க, subject to such rules as may be made in this behalf, the state government shall prepare guidelines for use of. அதாவது என்ன சொல்ற, இது விஷயமாக இந்த குழந்தைகளுக்கு உதவுகின்ற வல்லுநர்கள் மற்றவர்கள் பற்றி இது விஷயமாக ஏதாவது ஒரு விதிகள் இயற்றப்பட்டிருந்தால் அதற்கு உட்பட்டு இந்த மாநில அரசாங்கமானது இவர்களெல்லாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றியான ஒரு கைட்லைன்ஸ், வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குதல் வேண்டும் என்று சொல்கிறது. சரி, எப்படி என்றால் பார்ப்போம். யாரெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அரசு சாரா அமைப்புகள். இப்போ பார்த்தலாம், இப்போ பார்த்தா என்ஜிஓஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன கவர்மெண்ட்டோடைய அது அரசு சம்மந்தப்படுறது கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, பல ஏழைகள் உதவுறது அல்லது ஏதாவது தொண்டு நிறுவனம் மாதிரி நம்ம செயல்பட்டு பல பேருக்கு அந்த சமுதாய பணிகள் செய்வாங்க. இந்த மாதிரி இருக்காங்களாம். சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ், தொழில் நிலையினர். என்ன ப்ரொஃபஷன் கேட்பாங்களே, தொழில் நிலையினர் அவ்வாறு இருக்கிறார்னா அவர்களை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த குழந்தைகளுக்கு உதவுவதற்காக என்பதாக. அண்டு எக்ஸ்பர்ட்ஸ், வல்லுனர் இருக்கார்ல, இவர் உதாரணத்துக்கு எக்ஸ்பர்ட் வல்லுனர் இவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஹேவிங் நாலேஜ், அது முடிஞ்சிச்சு. நபர்கள் எந்தெந்த இதில் அறிவு திறன் பெற்றிருக்கிறார்களோ, இதில் உளவியல் சைக்காலஜியில் அறிவு திறன் பெற்றிருப்பவர்களை. அதே மாதிரி சோஷியல் ஒர்க், சமூக பணி செய்கிறார்கள். அந்த சமூக பணி செய்கிறார்கள் சொன்னால் இந்த குழந்தைகளுக்கும் ஏதாவது தேவைப்படுகின்ற போது நீதிமன்றங்களிலோ அல்லது எங்கேயாவது ஆர்பனேஜில் இருப்பாங்க, அல்லது இந்த குழந்தைகள் இங்கே வடக்குஷமாக வருகின்ற போது அங்கே இன்ஸ்டியூஷன் ஏதாவது இருப்பாங்கள்ல, தங்குவதற்கான இடம் கொடுப்பாங்க, ரீஹாபிலிட்டேஷன்ஸு, அந்த மாதிரி பணிகளை செய்கிற அவர்களை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒரு நெறிமுறைகளை ஏற்றலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்து, உடல் ஆரோக்கியம், அந்த குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக. அதே மாதிரி மென்டல் ஹெல்த்து, மனநலம். அதே மாதிரி அண்டு சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தையினுடைய வளர்ச்சியாக. சரி, இதையெல்லாம் எப்பொழுது இந்த மாநில அரசாங்கமானது அந்த கைட்லைன்ஸை உருவாக்க வேண்டும் என்றால், பாருங்க, டு பி அசோசியேட்டட் வித் த ப்ரீ ட்ரையல் அண்டு ட்ரையல் ஸ்டேஜ் டு அசிஸ்ட் த சைல்டு. சார், இந்த அமைப்பெல்லாம் எங்கேயாவது போய் செய்யலாமான்றா? இல்லை, இந்த நீதிமன்றத்திலே இப்போ இந்த வழக்கு நடைபெறுகிறது. இதுதான் எஃப்டிசி மகிழா திருவள்ளூர் நீதிமன்றம். அவ்வாறு இந்த நீதிமன்றத்திலே இந்த குழந்தை வருகின்றது இந்த போக்சோ வழக்கு சம்பந்தமாக. அந்த வழக்கை நடைபெறுவதற்கு முன்பாகவோ அல்லது வழக்கு நடைபெறுகின்ற போதோ இவ்வாறாக இந்த அமைப்பெல்லாம் இருக்குதுல்ல, இவர்கள் எல்லாம் இவ்வாறு இந்த குழந்தைகளுக்கு உதவுதல் வேண்டும் என்கின்ற வகையிலே ஏற்கனவே இது சம்பந்தமாக விதிகள் இயற்றப்பட்டிருந்தால் அதற்கு உட்பட்டு ஒரு மாநில அரசாங்கமானது கைட்லைன்ஸை உருவாக்குதல் வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த பிரிவு 39 போக்சோ ஆக்ட் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.